ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பக்தி பாடல் ரவுண்டு ப்ரமோ வெளியிட்டிருக்கிறாங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீரமணி சார் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. வீரமணி சார் அப்படின்னு நமக்கெல்லாம் வந்து சொல்லும்போதே நமக்கு வந்து பள்ளிக்கட்டு சபரிமலை அந்த சாங்கு தாங்க வரும். அந்த சாங்கு வந்து எத்தனை தடவை கேட்டாலும் ஒரு சலிக்காத சாங்கு. ஐயப்பன் சாங்கு வந்து அவரை விட இனிமேல் வேறு யாருனாலையும் கொடுக்க முடியாது. அப்படி அவர் கொடுத்த வீரமணி சார் வந்து இந்த வாரம் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து சாமி வேஷம் போடுறவங்க வந்து சிலையாக தாங்க இருப்பாங்க. ஆனால் இந்த வாரம் வந்து எல்லா சாமியுமே ஆடுறாங்கங்க. அதுதான் இங்கே வந்து ஹைலைட். அதை பார்க்கும்போதே வந்து புல்லரிக்குதுங்க அப்படியே. இவங்க சௌமியா வந்து அங்கே இடி முழங்குது கருப்பு சாமியை பாட்டை எடுத்துகிட்டு வந்து பாடுறாங்க. அதுக்கு தகுந்தாப்புல கருப்பு சாமியோட ஆட்டம் அதை பார்த்தாவே ஒரே பயங்கரமாகவும் இருக்குது, ஒரே பக்தியாகவும் இருக்குது. அவர் விஜய்க்கு வந்து நிஜமாவே சாமி வேற வந்துடுது. அவரை வேற 4-5 பேர் பிடிக்கிறாங்க. அதுக்கு ஏற்றாப்புல சரண் வந்து சாமி வருது சாமி வருது அப்படிங்கிற பாட்டை வேற எடுத்துகிட்டு வந்து பாடுறாரு. என்னங்க நடக்குது ஒன்றுமே புரியலை. அதை பார்த்தாவே ஒரே வந்து எப்படா எப்படா சாட்டர்டே சண்டே வரும் அப்படிங்கிற ஒரு இதாக தான் இருக்குது. அப்புறம் விபி சார் சொல்கிறாரு பழனிக்கே போன மாதிரிக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அருளினி கோபிகா 2 பேரோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் போல். அப்புறம் வந்து விஜயபாஸ்கர் சார் சொல்கிறாரு சாமியை தேடி நம்ம போனோம்னா அது பக்தி, சாமியே நம்மளை தேடி வந்தால் அது பக்தி இல்லை சக்தி அப்படிங்கிறாங்க. அதில் வீரமணி சார் சொல்கிறாங்க சாமியே இங்கே வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரிக்கு அப்படிங்கிற மாதிரிக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.